வாழ்க்கையின் மன்றாட்டை கேட்கிறோம். என் கடவுளே, மீது நம்பிக்கை கொண்டுள்ள உம்முடைய மீட்பரிடம் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நான் முழுவதும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. திருப்பதியின்படியாக ஒபிலா எல்லாசிகளுக்கு நன்றியும் தொடர்ந்து நற்சிவம் நல்லாசியும் என்ற வேண்டுதலையும் உபகாரிகளின் கருத்துகளுக்காகவும் ஒரு அந்தோனியாருடையாக போட்டியின் சீரன் குடும்பத்தை ஆசிரியருக்கு நன்றியும் அவர்கள் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டுதலாகவும் மறைத்து போனவர்களான செபஸ்டியன் அவர்களிடம் வைரமுத்து சிறிதர் சிவநேசன் மோசர் சிவநேசன் சிவகுமார் ஆகியோருடைய ஆனந்தசாமிக்காகவும் இங்கே நாளில் இறையவர்களை மன்றாடுவோம். இறைவான சோதனைகளே, நாம் கேட்க இருக்கின்ற இறைவனுடைய வார்த்தைகள் நமக்கு தருகிற செய்தியை நாம் பார்த்துக் கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்காக ஆண்டவருடைய லட்சியை அறிவிப்பதற்காக திருவள்ளுவருக்கு பவன் சென்று அங்கே கோரிக்கின்ற வேளையிலே அவர் சொல்கிறார், நாங்கள் எவ்வளவோ துன்பங்கள் துயரங்களை அடைந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகவில்லை. பணிகளில் ஏற்பட்ட தடைகள் இருந்த போதிலும் அவற்றை பொருட்படுத்தாமல் தாய்க்குரிய பாசத்தோடுதான் நாங்கள் உங்களுக்கு பணிபுரித்தோம் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். ஏனென்றால் அவர்களிடத்திலே நாங்கள் பல நன்மைகளை பல வாழ்க்கையிருந்தோம். நாங்கள் அவற்றுக்காக அல்ல, இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த பணியை நாங்கள் செய்ய வேண்டும், அவருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவே அடைந்த துன்பங்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு பணியாற்றினோம் என்பதை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்விலும் நாம் துன்பங்கள் துயரங்களை சந்திக்கின்ற பொழுது கடந்து போகாமல் இயேசுவின் வழியை நடந்து சென்றவர் நம்மை அழைக்கிறார். நற்செய்தியிலும் சிறப்பாக சட்டங்களின் பாதுகாவலர் அல்லது காவலர் என்று அழைக்கப்பட்ட தம்மை சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்த அந்த அவர்கள் பாமர மக்களை ஆட்டி படைக்கின்ற அந்த நிகழ்வை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். மறைநூல் அறிஞர் பரிசெயல் இவர்கள் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிறார்கள். மக்கள் மேல் பலவற்றை திணிக்கிறார்கள், தங்கள் விரலால் கூட சொல்லமாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் மேல் சுமத்துகிற அந்த படைகளை அதற்கு அவர்கள் எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறவர்களுக்கு அவர்கள் சொல்லுவது போல் நீங்கள் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள் என்று அழைத்து கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாமும் ஆண்டவருடைய வழிகள் நமக்கு அவர் காட்டிய நேரிய பாதையை நடந்து செல்ல வேண்டும். நம்மிடம் அவர் எதிர்பார்ப்பது உள்ளார்ந்த மனமாற்றம். நம் உள்ளத்திலே மனமாற்றம் பெற்றவர்களாக தீமைக்கு நம்மை காத்து அவருடைய அன்பின் பாதையை நடந்து செல்ல ஒவ்வொருவரை நம்போடு அழைக்கிறார். நாம் பல நன்மையான காரியங்களை செய்யலாம், ஆனால் நாம் தவறான வழியிலே தீமையான எண்ணங்களோடு சிந்தனைகளோடு நல்லது செய்வது வெளியிலே தெரியும், ஆனால் உள்ளார்ந்த வீட்டிலே பல தீமைகள் அழைப்பதற்கு எதிராக செய்கின்ற பொழுது ஒரு காரியங்களுக்கு எதிராக செய்கின்ற பொழுது அவர்கள் நம்மை ஒரு நாள் கொண்டு போய் இறைவனுடைய வழியிலிருந்து விலக்கி நரக வேதனை தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்போம், நாம் நல்லதையே செய்து வாழ்வோம். நல்லது செய்கின்ற பொழுது ஆண்டவர் என் மகனை உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட சுதந்திரமான இந்த மோட்சத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க நம்மை பார்த்து சொல்வாரா அல்லது இதைவிட நடந்து போங்கள் அதனைக்கும் அந்த தூதர்களுக்கும் ஏற்பாடு செய்த அந்த நரகத்தை சொல்வாரா. நாமே நம்முடைய வாழ்வில் நரகத்தையும் மோட்சத்தையும் தேர்ந்தெடுத்து ஆண்டுகள் நமக்கு தந்திருக்கிற நல்வழிகள் அதே வழியை நாம் காண்கிற சிறிய வழியில் இரண்டு நம் கரங்களிலே தான் இருக்கிறது. நம் கண்ணும் நேராக இருக்கிறது. நல்லதை செய்வோம், நல்லவர்களாய் வாழ்வோம். இறைவனுக்கு உகந்த விதத்திலே அவர்களுடைய அன்பின் பிள்ளைகளாய் வாழும் நடக்கக்காக தொடர்ந்து தெரிவிப்போம். திருப்பதியை நாம் அனைவரும் தகுந்த விதமாக கொடுக்கிறது சுத்தத்திற்கான நகரத்தில் ஆண்டவர்களிடம் நம்பிக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் செயலாலும்
நம்மை நிறைவாழ்வு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களில் ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை மக்களால் செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தரணும். அதனால் மாறிவரை உலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டக் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாயிருக்கு வாழ்த்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருத்துதலுமாகிய அதை கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். கடவுளுடைய நற்செய்தி மட்டுமன்றி எங்களை உங்களுக்கு கொடுத்துவிட ஆவலாயிருந்தோம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாங்கள் உங்களிடம் வந்த நோக்கம் வீணாகவில்லை என்பது உங்களுக்கே தெரியும். உங்களிடம் வரும் முன்பே பிலிப்பி நகரில் நாங்கள் துன்புற்றோம், இழிவாக நடத்தப்பட்டோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். இருப்பினும் பெரும் எதிர்ப்புக்கு இடையில் கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க நாம் கடவுளிடம் இருந்து துணிவு பெற்றோம். எங்கள் அறிவுரைகள் தவற்றையோ கெட்ட எண்ணத்தையோ வஞ்சகத்தையோ அடிப்படையாக கொண்டவை அல்ல. நாங்கள் தகுதி உடையவர்கள் என கருதி நற்செய்தியை கடவுளே எங்களிடம் ஒப்படைத்தார். அதற்கேற்ப நாங்கள் பேசுகிறோம், மனிதர்களுக்கு அல்ல. எங்கள் இதயங்களை சோதித்தறியும் கடவுளுக்கே உகந்தவர்களாய் இருக்க பார்க்கிறோம். நாங்கள் என்று போலியாக உங்களை புகழ்ந்ததே இல்லை, இது உங்களுக்கு தெரிந்ததே. போதனை என்னும் போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை, இதற்கு கடவுளே சாட்சி. கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் என்னும் முறையில் நாங்கள் உங்களிடம் மிகுதியாக எதிர்பார்த்திருக்க முடியும். ஆனால் மனிதர்களின் பெருமையை உங்களிடம் இருந்தோ மற்றவர்களிடம் இருந்தோ நாங்கள் தேடவில்லை. மாறாக நாங்கள் உங்களுடைய இருந்த பொழுது தாய் தன் குழந்தையை பேணி வளர்ப்பது போல் கனிவுடன் நடந்து கொண்டோம். இவ்வாறு உங்கள் மீது ஏக்கம் உள்ளவர்களாய் கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமன்றி எங்களையே உங்களுக்கு கொடுத்துவிட ஆவலாய் இருந்தோம். ஏனெனில் நீங்கள் எங்கள் அன்புக்கு உரியவர்கள் ஆகிவிட்டீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை கல்வியாக ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் விழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்து உயிர்த்துணர்ந்திருக்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கே தெரிந்தவை. ஆண்டவரே, என் வாய் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உமது கையால் என்னை கட்டி பிடித்திருக்கின்றீர். என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது. அது உன்னதமான என் அறிவுக்கு எட்டாது. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நற்செய்தி முன்பாகும். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளின் நோக்கங்களையும்
சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூலறிஞரே பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10 பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைப்பிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைப்பிடிக்க வேண்டும். அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும் போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருள்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தெய்வம் என்னை கைவிட மாட்டார், எனக்காய் எதையும் செய்திடுவார். என் தெய்வம் என்னை கைவிட மாட்டார், எனக்காய் எதையும் செய்திடுவார். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், தீமைகள் எதற்கும் அஞ்ச மாட்டேன். என் தெய்வம் என்னை கைவிட மாட்டார், எனக்காய் எதையும் செய்திடுவார். திருப்பலியில் உம்மை வறுமை செய்து, தினப்பலியில் எம்மை நிறைத்தவரே, இன்ப வாழ்வு என்னில் மலர்ந்திட, துன்பக்கிண்ணம் எனக்காய் ஏற்றீரையா. நேசகா, இரட்சகா, உம் அன்பு பெரிது, உம் அன்பு பெரிது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருக்கும் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உம்முடைய திரு அவையின் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடமே எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதே மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக ஈடேற்றுவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மொக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்முடைய மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை துணிமைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண் என்று மக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, மறைமாநில அப்போஸ்தலிக்க பரிபாலர் ஆயர் அண்ணன் ரஞ்சித், எல்லா திருநிலராகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமொழியுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்துள்ளாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றே பேர் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல் நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவும், இறைவன் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கும் இந்த உலகிற்கும் சமாதானம், ஒற்றுமை, அவருடைய அருள் வாழ்வை தந்து நம்மை அன்புடன் வழிநடத்த இயேசு கற்றுத்தந்த செபத்தினூடாய் இறை தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இந்த மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயவனிடமிருந்து எங்களை விடுவித்தல்லும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கവും இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதியை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் இரத்தம் ஒன்றாய் கலந்து இதை உட்கொண்டு நமக்கு நிலைவாழ்வளிப்பதாக. ஆமேன். என் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தல்லும். இதோ இறைவனின் செம்மறிவரை உலகின் பாவங்களை போக்கியவர் இயேசுவின் விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலம் திரு இரத்தமை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமேன். அல்லவா தாழ்ந்து என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றுவே, எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே பொறிந்த பாவினே, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே, எழுந்து வாருமே. உலகம் யாவும் வெறுமையே, உன்னை நான் பெறும்போது, உலகம் யாவும் வெறுமையே, உன்னை நான் பெறும்போது, வந்ததா வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே, எழுந்து வாருமே. ஆண்டவரே, உம் செயல்களின் பணியால் பூவுலகம் நிறைவடைகின்றது. அதனால் பூவுலகிலிருந்து உணவளிக்கின்றீர். திராட்சை ரசம் மனித இதயத்தை மகிழ்விக்கின்றது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாக செயல்பட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உம்முடைய இரக்கத்தின் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாயிருக்க தகுதி பெறுவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருந்து நம்மை அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வழிநடத்தி செல்வாராக. ஆமென். அன்பு பணி புரிந்து சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராய் இருக்கத்தக்கதாக அதுவே அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உம்முடைய உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோட தூயாவியாரின் ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.